கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15 முடிய வாசிக்கலாமா? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்கப்படும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதையும் அதுவும் அக்கினி நகப்பட்டு தப்பினது போல இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? போதும். இதில் நாம் பார்க்கும் பொழுது பவுல் கொரிந்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கொரிந்து பட்டணம் நம்ம பார்க்கும்போது ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த மிக இதில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொரிந்து பட்டணத்தில் வாழ்ந்தவங்க எல்லாரும் மிகுந்த செல்வாக்கு படைத்தவர்கள். அது மாத்திரமல்ல, மிகவும் அதிகமான அறிவு பெருத்தவர்களாக இந்த பகுதியிலே அவர்கள் காணப்பட்டார்கள். இதில் நாம் பார்க்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு புதிய காரியம் இவங்களுக்கு அறிமுகமாகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து அறிமுகம் ஆயிட்டாங்க, இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்காங்க. இப்போது அவங்க ரோமர்களை பற்றி நமக்கு தெரியும். ரோமர்கள் அவங்க பிறந்து வளர்ந்ததுலேருந்தே சீஷர் அப்படிங்கிறவரை அவங்க என்ன செய்வாங்க, எப்போதுமே அவங்க தொழுது கொண்டு வருவாங்க. அந்த சீஷரை எப்போதும் அவங்க நமஸ்கரிப்பாங்க. அதாவது அவர்களை காட்டிலும் ஒரு பெரியவர் அவர் யார் அப்படிங்கிறது தான் இவங்க என்ன செய்வாங்க, எப்போதுமே ஒரு ஆளை என்ன செய்வாங்க அப்படின்னா தனக்கு தலைவராக வச்சு அவங்களுடைய பழக்கம். அப்படி இருக்கும்போது இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே இவங்க வராங்க. இப்போது இவங்களை பார்த்தோம் அப்படின்னா இப்போவும் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக, அதாவது அவங்களுக்கு பார்க்குற மாதிரி ஒரு தலைவர் அவர்களுக்கு வேணும் என்பது தான் இவர்களுடைய கொள்கை. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்டம் சொல்கிறாங்க, பவுல் தான் எங்களுக்கு எங்களுக்கு பிரசங்கத்தை நடத்துகிறவர், பவுல் தான் எங்களுக்கு தலைவர் சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு சில கூட்டம் என்ன சொல்லுது, எங்களுக்கு அப்பல்லோ தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்ட்டு. ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு பேதுரு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த 3 காரியத்தை பார்த்த உடனே பவுலுக்கு மிகவும் வருத்தம் உண்டாகி அந்த ஜனங்களுக்கு அப்போதான் இந்த காரியத்தை அவங்க எழுதுறதை நம்ம பார்க்குறோம். இந்த கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை அவர் அதற்காகவே அதில் இருந்த அந்த மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுப்பதற்காக தான் அவர் இதில் எழுதுகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு காரியத்தை, அதாவது 2 காரியத்தை குறித்து அவர் சொல்லி அந்த ஜனங்களுக்கு, அதாவது அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த ஜனங்களை அதாவது இந்த பவுல், அதாவது ஊழியக்காரர்கள் பவுல், பேதுரு, அப்பல்லோ, இவங்க 3 பேரையும் பண்ணை ஆட்களாக இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அறிமுகப்படுத்துகிறாரு. நாங்கள் 3 பேரும் ஒரு வேலைக்காரங்க தான். நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினா, ஆனால் விளைய செய்யக்கூடியவர் யார், தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை இந்த இடத்துல எல்லாம் இருந்தாலும், நீங்கள் என்ன தான் செஞ்சாலும், நாங்கள் யார் தான் இருந்தாலும் தேவன் இல்லாமல் இந்த காரியம் நிறைவேறாது என்று சொல்லி தேவனை தலைவராக அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த 11வது அதிகாரத்துலேருந்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே இயேசுவை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு அஸ்திபாரமாக என்ன செய்கிறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு கட்டிட வேலை ஆட்களாக இப்போ இந்த ஊழியக்காரர்கள் இப்போ கட்டிடம் கட்டுகிறவர்களாக இவங்க என்ன செய்கிறாங்க, பவுல் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் இயேசு கிறிஸ்து இதில் அஸ்திபாரம் யார் என்பதை, இந்த அஸ்திபாரம் இல்லை அப்படின்னா எப்படியும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது, வீடு கட்ட முடியாது, அதில் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, ஃபவுண்டேஷன் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை
வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ அந்த மக்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்குறாங்க. அது மாத்திரமல்ல, இதில் ஒரு காரியத்தை நான் இது நிறைய டைம் வாசிச்சிருக்கேன். ஆனால் இந்த டைம் வாசிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதில் நம்ம பார்க்கும் 12வது வசனத்தில் பார்க்கும்போது, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். இதில் நம்ம பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு அஸ்திவாரம் இருக்குது. இப்போ அஸ்திவாரம் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த அஸ்திவாரத்து மேலே இப்போ என்ன செய்கிறாங்க, ஒருத்தவங்க பொண்ணுனால கட்டுறாங்க. இப்போ நம்மளே இமேஜின் பண்ணி பார்ப்போம், ஒரு வீடு வந்து தங்கத்தினால ஃபுல்லாக கட்டப்பட்டு மேலே எழும்பி வருது. இன்னொரு வீடு வந்து ஃபுல்லாக வெள்ளியினால் கட்டப்பட்டு வருது. அடுத்து நம்ம பார்க்கும்போது 3வது ஒரு வீடை நம்ம பார்க்கும்போது விலையேற பெற்ற ஒரு கற்கள், அதாவது விலையேற பெற்ற கல்னு சொல்லும்போது மார்பிள்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லலாம், அதனால் அது கட்டப்பட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கும்போது புல்லுனால அந்த வீடு கட்டப்படுது. அதற்கப்புறம் வைக்கோல்னால இந்த வீடு கட்டப்படுது. இப்போ கட்டப்பட்டது மட்டுமல்ல, இப்போ எல்லா வீடுமே, இந்த 6 வீடுமே கட்டப்பட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வெளியில் பார்க்கும்போது நல்லா இருக்குது, உள்ளேயும் வசிக்கத்தக்கக்கூடிய ஒரு வீடாக தான் இருக்குது. இப்போ இந்த 6 வீட்லையும் எந்த வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்லிட்டு அதை நிரூபித்து பார்க்கணுன்னா, இப்போ அதுக்கு என்ன நடக்குது, நம்ம அடுத்து 13வது வசனத்தில் பார்க்கும்போது, அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். இப்போ நம்ம அப்படியே இமேஜின் பண்ணிட்டே இருக்கலாம், இந்த 6 இதுலையும் நம்ம என்ன செய்கிறோம், அக்கினியை போடுறோம். இந்த 6 இதுலேயும் நம்ம அக்கினி போட்டுட்டோம். இப்போ எந்த வீடு நிலைத்திருக்கும், இந்த 6 வீடு இருக்குது. தங்கத்தினால வீடு கட்டப்பட்டிருக்கு, வெள்ளினால வீடு கட்டப்பட்டிருக்கு, விலையேற பெற்ற கல்னால வீடு கட்டப்பட்டிருக்கு, புல்லுனால கட்டப்பட்டிருக்கு, வைக்கோல்னால கட்டப்பட்டிருக்கு. இந்த 5 இதில் மரத்தினால கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த 6 இதில் எந்த வீடு நிலைத்திருக்கும், அக்கினியை போட்டுட்டோம். இப்போ அக்கினி எரிஞ்சிட்ருக்கு, எல்லா வீட்லையும் எரிஞ்சிட்ருக்கு. பொண்ணு தான் நிற்குமா? சரி, ஒரு ஆள் பொண்ணுன்னு சொல்கிறீங்க, யார், எந்த வீடு நிற்கும்? ஒருத்தவங்க பொண்ணுனால கட்டப்பட்ட வீடு நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேற? ஓகே, விலையேற பெற்ற கல். வேற? அக்னிக்கு முன்னாடி நிற்காது. சரி, நல்லா நம்ம இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ இதுதான் கல்லால் வீடு கட்டப்பட்டிருக்கு, இது தங்கத்தினால கட்டப்பட்டிருக்கு, வெள்ளியினால கட்டப்பட்டிருக்கு. இப்போ அதில் அக்கினி போட்டுட்டா இதில் கண்டிப்பாக ஒரு வீடு கண்டிப்பாக இருக்கும். பொண்ணு 7 மடங்கு நீங்கள் அக்கினியை கூட்டினீங்கன்னா பொண்ணு ஒன்று இல்லாமல் போயிடும். விலையேற பெற்ற கல், இதில் எவ்வளோ அக்கினி போட்டாலும் இந்த கல் என்ன செய்யாது, கண்டிப்பாக எத்தனை மடங்கு நம்ம அக்கினியை போட்டாலும் இந்த கல் என்ன செய்யாது, இந்த கல்லுனால கட்டப்பட்ட வீடு அது கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். பொண்ணுனால கட்டப்பட்டது ஒரு குறிப்பிட்ட அளவு அக்கினி வந்தோடனே அது ஒன்றுமே இல்லாமல் கரைஞ்சு போயிடும். வெள்ளியும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அக்கினி வந்தோடனே கரைஞ்சு போயிடும். மரம் கொஞ்ச நேரத்தில் போயிடும். புல்லும் என்ன செஞ்சிடும், போட்ட உடனே எரிஞ்சிரும். வைக்கோலும் அந்த மாதிரி தான். ஆனால் அந்த விலையேற பெற்ற கல், சாதாரண கல் கூட இல்லை, விலையேற பெற்ற அந்த கல் வந்து அதில் நம்ம அக்கினியை போடுவோம். அதான் நம்ம அடுத்து வாசிக்கிறோம். அதன் மேல் ஒருவன், அதாவது அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும், அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனே ரட்சிக்கப்படுவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
இன்றைக்கும் இந்த பவுல் வந்து அந்த சபைக்கு அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கவங்க சொன்னதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்து நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். இப்போ இந்த கல்லுனால நான் ஜியாலஜி படித்ததுனால கொஞ்சம் இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தேன். கீழே நம்ம தோண்டும் போது எப்போவுமே இப்போ பெரிய பெரிய பாலங்கள்லாம் கட்டுறாங்க அப்படின்னா இந்த ஜியாலஜிஸ்ட்டை அவங்க கூப்பிடுவாங்க. ஜியாலஜிஸ்ட்டை கூப்பிட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா உள்ள இன்ஜினியர்ஸ் பெரிய பெரிய இன்ஜினியர்ஸே என்ன செய்வாங்க, இந்த ஜியாலஜிஸ்ட்டை கூப்பிட்டு இந்த இடத்துல நாங்கள் பாலம் கட்டலாமா, இல்லைன்னா இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பில்டிங் அப்பார்ட்மெண்ட் கட்டலாமா அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் அவங்க பெர்மிஷன் வாங்குவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க வீடு கட்டவோ பில்டிங் கட்டவோ பெரிய பெரிய பாலம் கட்டவோ ஆரம்பிப்பாங்க. எதனால இந்த ஜியாலஜிஸ்ட்டை கூப்பிட்றாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பாறையினுடைய அந்த தன்மையை ஃபஸ்ட்டு அவங்க என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. அந்த பாறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல அந்த 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 அதுவும் அந்த கல்லினுடைய தன்மையை பொறுத்து அந்த பாறையினுடைய தன்மையை பொறுத்து இந்த வீடு அந்த இடத்துல பில்டிங்கை கட்டலாமா பாலத்தை கட்டலாமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ அதுவும் முக்கியம். அப்போ நம்முடைய கிறிஸ்து வந்து நாம் கட்ட போகிற அந்த அஸ்திபாரமானது மிகவும் விலையேற பெற்ற மிகவும் என்ன சொல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். இப்போ நம்முடைய வேலை என்ன, அதன் மேலே நம்ம கட்டப்படணும். நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கோம். நம்ம கட்டப்படணும். அப்போ நம்ம எப்படி கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், நம்ம எதனால நம்ம கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதை நம்ம மத்தேயு 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்கிறாங்க. 2 பேர் வீடு கட்டுறாங்க. ஒருத்தவங்க மணல் மேலே கட்டுறாங்க, இன்னொருத்தவங்க கற்பாறையில் கட்டுறாங்க. அப்போ அந்த கற்பாறையில் கட்டும்போது எப்படிப்பட்ட மழை வருது, அதுக்கப்புறம் புயல் வருது, என்ன வந்தாலும் அந்த கற்பாறையில் மேலே கட்டப்பட்டக்கூடிய அந்த வீடு வந்து கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்கள் இந்த அக்கினி போன்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம எத்தன்மை உள்ளவர்கள் என்பது அந்த அக்கினியினாலே கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், ஒரு நாள் தெரிய வந்துடும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நம்ம தங்கத்தினால, அதாவது இந்த உலக பிரகாரமான காரியத்தில் நம்ம கட்டப்பட்டு கொண்டு இருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அக்கினி வரும்போது, அக்கினி போன்ற சோதனைகள் வரும்போது அதுக்கு முன்னாடி அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அடுத்து வெள்ளி மாதிரி நம்ம கட்டப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த தன்மையை பொறுத்து நம்ம எப்படி கட்டப்பட்டிருக்கிறோமோ அதை பொறுத்து அந்த அக்கினி சோதிக்கப்படும் போது நம்ம என்ன செய்வோம், நம்முடைய தன்மை வெளிப்படும். எனவே நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்ன செய்யணும், இந்த கல்லை போன்று விலையேற பெற்ற இந்த கல்லை போன்று திடமனதுள்ளவர்களாக மிகவும், அதாவது இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மீது விழுமோ அது அவனை நசுக்கி போடும் என்று சொல்லி இயேசு சொல்றது யாரை தான் சொல்றாங்க, நம்ம ஒவ்வொருத்தரையும் கிறிஸ்தவர்களை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, அந்த கல் வந்து நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட கல்லாக நம்ம இருக்கிறோம். இந்த கல்லின் மேலே ஒருவரும் மோதவும் முடியாது. இது அக்கினிக்கு முன்னாடி, அக்கினி வந்து இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அக்கினி வந்து எவ்வளோதான் இருந்தாலும், அதனால நம்ம வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவ மேலே நம்ம அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தோம் அப்படின்னா, அதுவும் வெளியேற பெற்ற கற்களால் நம்ம அஸ்திவாரம் வீடு கட்டப்பட்டிருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையில் அக்கினி போன்ற எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நிச்சயமாக நாம் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென்.